நம்மளோட ஊட்டி ட்ரிப்போட தேர்ட் பார்ட் தான் இது. ஸோ ஃபைனலி நாங்கள் புக் பண்ணியிருந்த ரூமை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அரௌண்ட் டைம் வந்து 3:00 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்துட்டு ரீச் ஆன உடனே அந்த ஏரியா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம புக் பண்ணியிருந்த இடம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கவுண்டி அப்படின்ற ஒரு ரெசார்ட் தான். ஸோ இது வந்து ஃப்ளோரன்ஸ் ரெசார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு நமக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரூம் கிடச்சிருந்தது, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் கிடச்சிருந்துச்சு. அண்ட் ரூமுக்கு வெளியவே ஒரு ஹால் செட்டப் இருந்தது. இங்கேயே உட்காந்து டீ எல்லாம் குடிச்சிக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பிளேஸ் தான். ரூம் பற்றி சொல்லி ஆகணும், சீரியஸ்லி செம்ம சூப்பராக இருந்தது. ரூம் வந்துட்டு கப்புள்ஸுக்காக அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கெட்டில் இருந்தது, டிவி இருந்தது, நம்ம டீ வேணாலும் போட்டு குடிச்சிக்கலாம், அந்த மாதிரி அவைலபிலிட்டி எல்லாமே இருந்தது. ட்ரெஸ்ஸிங் யூனிட் கூட இருந்தது. அண்ட் டாய்லெட்டில் ஹீட்டர் எல்லாமே அவைலபிலிட்டி பண்ணி ரொம்ப நீட்டாகவே டாய்லெட்டும் வச்சுருந்தாங்க. அண்ட் வந்து ஒரு டென்டல் கிட் கூட கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு நம்ம எந்த எதுவும் திங்ஸ் எடுத்துகிட்டு வரலைன்னா அதுவும் கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ எனக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தோணுச்சு, அதனால் நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள வியூ பாயிண்ட் சொல்லி ஆகணுங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து பால்கனி ஓப்பன் பண்ணி வெளியே போய் பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருந்தது, ரொம்ப க்ரீனரியாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்திருந்த டைம் பயங்கரமாக விண்டும் ரெயினும் அதிகமாக இருந்த டைமில் நாங்கள் வந்துட்டோம். ஸோ எங்களால் வந்துட்டு இந்த வெளியில் பால்கனியில் உட்காந்துலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி ஸ்பைரல் ஸ்டார் கேஸ்லாம் கொடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ரூமுக்கு போகிற மாதிரியே இருந்தது. பாருங்களேன், காற்று எவ்வளோ அதிகமாக அடிக்குது. ஸோ அந்த மாதிரி அதிகமாக காற்றடிக்கும் போது காட்டன்லாம் பறந்துட்டு தலைவாணி எல்லாமே பறந்துடுச்சு. ஸோ ஃபைனலி வந்துட்டு நாங்கள் இங்கே தான் நைட் ஸ்டே பண்ணியிருந்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஊட்டி ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த ரெசார்ட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஸ்பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இந்த ரூமோட வியூ பாயிண்ட் எல்லாமே பிடிச்சிருந்ததை தாண்டி அங்கே உள்ள பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அது காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் தான், பட் செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க கேரளா ஸ்டைலில். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஈவினிங் டைமில் ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ காஃபி எல்லாமே அவங்கக்கிட்டே ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். அண்ட் வந்து பிரெட் ஆம்லேட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாருமே செமையாக சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் எங்களுக்கு வேறு எந்த பிளானுமே நாங்கள் பண்ணாததுனால அண்ட் வெளியே வந்து ரொம்ப தூரம் இருக்குது, கடைகள்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே நைட்டு டின்னர் கூட ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் பேர் சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே டேஸ்ட் வைஸ் ஃபுட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே நல்லா சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கி நல்லா சூப்பராக ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ நம்ம மார்னிங் எழுந்திரிச்சிட்டு அப்படியே இந்த வியூ எல்லாமே என்ஜாய் பண்ணிவிட்டு ப்ரஷ் எல்லாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் மார்னிங் இன்றைக்கி என்ன பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு பொட்டானிக்கல் கார்டன் போகலாம் அண்ட் வந்து போட் ஹவுஸ் போகலாம். தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பீக் இருக்கு இல்லையா, ஸோ ஊட்டியோட பீக் அங்கே வந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஹோட்டல்லே வந்துட்டு பார்த்திங்கன்னா டென்டல் கிட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம அந்த டென்டல் கிட் யூஸ் பண்ணிக்கணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது கூட வந்து அதாவது வந்துட்டு நமக்கு ஒரு பேஸ்ட் அண்ட் கப்புளுக்காக 2 ப்ரஷ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்து அது கூட காஃபி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. தென் பாப்பா 2 பேருமே வந்துட்டு ஊஞ்சல் ஆடணும்னு சொல்லி ஃபைனலி வந்து ஊஞ்சல்லாம் ஆடிட்டு அப்படியே ரூம்லேருந்து கிளம்பிட்டோம், வெக்கேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி நைட்டே இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்றதுனால திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு அப்படியே ரெடியாகி மூவ் ஆன் ஆகிட்டோம். ஆனால் எங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுதுன்னா, இந்த ஹோட்டலில் இன்னும் ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்தது. ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தால் எங்களை மாதிரி 1 டே மட்டும் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணாதீங்க. ஒரு 2-3 நாள் ஸ்டே பண்ணிங்கன்னா சீரியஸ்லி அந்த இடம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இது என்னோடய சஜஷன். நீங்கள் உங்களோட சஜஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.
அண்ட் இதுதான் அவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்த ஃபுட். ஸோ இட்லி, சாம்பார், சட்னி, அது கூடயே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சேமியா, இதோட பேர் எனக்கு கரெக்டாக தெரில. ஸோ இந்த சேமியா எல்லாமே கொடுத்துருந்தாங்க. எல்லாமே டேஸ்ட் சூப்பராக இருந்தது. நான் இதுவும் சாப்பிட்டுட்டு எனக்கு இன்னும் வேணும் அப்படின்ற மாதிரி 2வதும் ரீஃபில் பண்ணிக்கிட்டேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ ப்ரெட் இருந்தது, ப்ரெட் ஜாம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க, டீ கொடுத்துருந்தாங்க. எல்லாமே குடிச்சிட்டு எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் ஊட்டி போனதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஒரு பெஸ்ட் ஃபுட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஊட்டியில் வந்துட்டு ஒரு 2-3 நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஏர்லியராகவே எழுந்திரிச்சு அந்த ஊட்டியோட கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே வந்து ஊட்டி போனோம்னா நம்ம வந்து நல்லா விடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் சன் வந்ததுக்கப்புறமா வெளியே போகலாங்கிற மாதிரி ஃபீல்லாம் இருக்கும். ஸோ நாங்களும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மார்னிங் ஏர்லியராகவே எழுந்திரிச்சு இந்த கார்டன் ஏரியாலாம் கொஞ்சம் பார்த்தோன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் அங்கே ரூமில் பக்கத்தில் இருந்தவங்களாம் நிறைய பேர் போயிட்டு வந்தாங்க. கையில் கேரட் எல்லாமே கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சுது. ஸோ ஃபைனலி இந்த ஹோட்டலை மிஸ் பண்ணிட்டோம். தென் நாங்கள் ஆடினோம் பாருங்கள் ஒரு ஆட்டம், ஏதாவது டான்ஸ் ஆட தெரியாதவங்க ஆட விட்ட மாதிரி ஒரு டான்ஸு. அதுவும் இந்த மலையில் சுற்றி சுற்றி போகிற இடத்துல ஃபன் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டு நாங்கள் அப்படியே போயிட்டுருந்தோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பீக்குக்கு தான் இப்போ வந்து போகிறோம், தொட்டபெட்டா பீக்குக்கு. ஸோ பீக் போயிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி பொட்டானிக்கல் கார்டன் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான். நந்தினி அழகா இருக்கு. ஸோ நம்ம தொட்டபெட்டா பீக் வந்தோடனே ஒரு நல்ல டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ எல்லோரும் கடைகளை பார்த்துட்டு இருந்தாலும் நாங்கள் வந்து ஏதோ சாப்பிட்றதுக்கு ஒரு காளான்லாம் வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஸோ அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஃபன்னை போட்டுட்டு அப்படியே எல்லா இடமும் வியூ பார்க்கலான்னா தொட்டபெட்டா பீக்கில் வியூ பார்க்குறது தான் மேட்டரே. ஆனால் ஃபுல்லாக மிஸ்ட்டு, எந்த வியூவுமே பார்க்க முடியல. இப்போ தொட்டபெட்டா பீக்குக்கு வந்துருக்கோம். எல்லாரும் குளிரில் நடுங்கிட்டு இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் ஐஸ்கிரீம் தான் குடித்தோம். ஸோ நம்மளோட பற்கள் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பாருங்கன்ற மாதிரி என் ஹஸ்பண்ட் சொல்லி வந்து நாங்கள் 2 பேரும் ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு இருந்தோம். அண்ட் மற்ற எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான், ஹனி பாப்பா அண்ட் வந்து இவங்க நாங்கள் 3 பேரும் வந்துட்டு இந்த மலையில் வந்து நாங்கள் புகை விடுறோம் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாகவே ஆக்சுவலாக அந்த மலையில் வந்துட்டு ஊட்டி பீக்கில் வந்துட்டு நம்ம ஏதாவது ஹீட்டான இடத்துக்கு பக்கத்தில் இப்போ அடுப்பு ஏதாவது இருக்குது அது பக்கத்தில் நம்ம நின்னோன்னா நம்ம வாயிலிருந்து அப்படியே வந்து ட்ரை ஏர் வந்து போகுது. ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. தென் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து இறங்கிட்டோம். ஸோ கிளம்பி அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே போகலாம்? ஸோ வந்து பொட்டானிக்கல் கார்டன் போகிறதுக்கு முன்னாடி அண்ணா டிரைவர் என்ன சொன்னாப்புல, ஸோ நம்ம டீ ஃபேக்ட்ரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ டீ ஃபேக்ட்ரி, சாக்லேட், டீ இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஃபேக்ட்ரிக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டோக்கன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து கையில் கட்டிக்கணும். அப்போது டீ குடிக்கலான்னு ஆக்சுவலாக எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் காலேஜ் படிக்கும்போது இந்த டீ ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தேன். அந்த டீ வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட் என்ன நேரம்னு தெரியல, நாங்கள் வந்து கிளம்பி போயிருந்தப்போ எங்களுக்கு வந்து டீ வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக டீ கிடைக்கல.
ஸோ டீ எல்லாம் குடிச்சிட்டு எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் சாக்லேட் பர்ச்சேஸ் எல்லாமே பண்ணிவிட்டு அண்ட் பர்ச்சேஸ்லாம் பண்ணி இறங்கி வரும்போது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரிலாம் ஷாப் வந்து இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்துட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ணாங்க. நம்ம 2 பேரும் ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணல. நாங்கள் அப்படியே வாய் பார்த்துட்டு விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ அங்கேயே வந்துட்டு மத்தியானம் ஃபுட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து பிபிக்யூ மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். பிபிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஜூஸும் குடிச்சிட்டு அங்கே இருந்தும் கிளம்பியாச்சு. ஸோ வர வழியில் பார்த்தீங்கன்னா ஊட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக சில விஷயங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. என்னென்னா சில பேர் வந்து ரோட் சைட்லேயே அவங்க வந்து விளைவிச்ச கேரட்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேரட் வெஜிடபிள்ஸ்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சீரியஸ்லி சொல்கிறேன், நம்ம இங்கே எவ்வளோ நாள் கழித்து கிடைக்குது அந்த வெஜ்ஜீஸ் எல்லாமே அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வந்துட்டு நாங்கள் கேரட் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. தென் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பொட்டானிக்கல் கார்டன் வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வருஷமாக வாடாமல் இருக்கிற அந்த பூவெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்து ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்படியே பொட்டானிக்கல் கார்டன் சுற்ற ஆரம்பித்தாச்சு. ஸோ ஊட்டியில் இந்த பொட்டானிக்கல் கார்டன் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ஆல்ரெடி வந்துட்டு நாங்கள் பைக் ட்ரிப் ஒரு வாட்டி வந்தப்போ வந்துட்டு இந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து வந்திருந்தோம். ஸோ இது ஒரு நல்ல ஸ்பாட், நல்லா வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது பார்க் தான் இது. ஸோ இந்த பார்க்கில் வந்துட்டு நம்ம வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் வந்து நிறைய பிளான்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அது டஸ்ட்டு மாதிரியே இருக்குல்ல, தொடக்கூடாது.
ஸோ நம்ம பொட்டானிக்கல் கார்டன் முடிச்சுட்டு அப்படியே வந்து போட்டிங் போகணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து நிறைய போட்டிங் போயிருக்கோம், நம்ம ஊரில் எவ்வளோ போட்டிங் போயிருக்கோம், ஸோ இப்போதைக்கு போட்டிங்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஆசை இருந்துச்சு, இருந்தாலும் கூட நம்மளும் எவ்வளோ இடங்களில் போட்டிங் போயிருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் கால் நடக்கிறது கஷ்டமாக இருந்ததுங்கிறதுனால நானும் போய் வண்டியில் போய் உட்காந்துக்கிட்டேன். ஸோ எவ்வளோ தூரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ட்ரிப் ஸ்டார்ட் ஆச்சதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எல்லாருமே டயர்ட் ஆகிட்டாங்க. நிறைய பேர் வாமிட்டு, மழையெல்லாம் இருந்ததுனால குழந்தைங்களுக்குலாம் உடம்பு சரியில்லாமல் ஆகி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நைட் வந்துட்டு வர்ற வழியில் ஒரு இடத்துல சாயை குடிச்சிட்டு அப்படியே வந்து பார்டர் அஹ்மத் ஹோட்டல், குற்றாலம் பார்டர் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அங்கே போயிட்டு நைட் வந்து டின்னர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனாங்க. மார்னிங் வந்து ஒரு 7 o'clock வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ எங்களோட ட்ரிப் இப்படி தான் இருந்தது. நீங்கள் உங்களோட ஊட்டி ட்ரிப் எப்படி